Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. இப்போ 6% மாணவர்கள் தேர்ச்சி பெறல. நம்ம தேர்ச்சி பெற்றவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி மாணவர்களை பாத்துக்கணும்? இதுதான் எண்ட் ஆஃப் த லைஃப் கிடையாது. இது ஒரு ஃபேஸ், அவ்வளோதான். இது ஒரு பரீட்சை. அதுக்கு மேலே இதில் எம்ஃபசிஸ் வைக்காம, ரைட், என்னால் அதில் பாஸ் ஆக முடியாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை அனலைஸ் பண்ணி அதில் எப்படி பெட்டர்மெண்ட்டாக வரலாம், அது மட்டும்தான் நம்மளோட கையில் இருக்கே தவிர நம்ம எப்போதுமே ரிசல்ட்டோட அசோசியேட் ஆகாமல் எஃபர்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பேரண்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னா, சரிப்பா நீ எஃபர்ட் போட்ட, படித்த, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அது லேக் ஆகிருக்க மாதிரி இருக்குது, அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம டீச்சர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வரும்போது பெட்டராக இருக்கும். அடுத்து அந்த குழந்தை ஃபெயில் ஆகி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல், எனக்கு புரியுது, உனக்கு இது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நமக்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து அது கிடைக்கலன்னா வருத்தமாக தானே இருக்கும். அந்த கவலையை நம்ம அக்னாலேஜ் பண்ணோம். உனக்கு கவலையாக இருக்குன்றது எனக்கு புரியுதுன்னு சொல்கிறப்பவே, ஓகே, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அப்போ இவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலான்ற நம்பிக்கை குழந்தைங்களுக்கு வரும். இது ரெண்டை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னாவே அவங்க அடுத்த அழகாக ஷேப் ஆகி வந்துடும். ஓகே மேம். பாஸ்கரன் சார், 6% மாணவர்கள் தேர்ச்சி பெறல, அவங்களுக்கான வாய்ப்புகள் அடுத்தது என்ன? இன்னும் 10ஆம் வகுப்புலையும் சரி 11ஆம் வகுப்புலையும் சரி ஆப்சன்டேஸ் நிறைய பேர் இருக்காங்க. 10ஆம் வகுப்புல 15,000 பேர், 11ஆம் வகுப்புல 11,000 பேர் இருக்கிறாங்க. என்ன ரீசன்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின்ல வந்து அவங்க தேர்ச்சி அடையாத மாணவர்களை பொறுத்த மட்டும் உடனடியாக அவங்களுக்கு தேர்வு வந்துடுது, துணை தேர்வு வருது. இம்மிடியேட்டாக நாளைக்கு அவங்களுக்கு அந்த முயற்சி எடுத்துட்டு அதுக்கு யார் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த திறன் பத்தலையோ, அது எந்த பாடத்தில் அவங்க தேர்ச்சி பெறலையோ அதில் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சரை கண்டுபிடிச்சு பண்ணாங்கன்னா அவங்க உடனே இந்த கல்வியாண்டே தொடர்ந்து படிக்கலாம். அதனால் படிப்பை பற்றி அவங்க தொடர்ந்து படிக்க முடியும். இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளேயே அடுத்து அவங்க செப்டம்பர் வரைக்கும் அட்மிஷன் போடுவாங்க. தொடர்ந்து எந்த ஸ்கூலில் எந்த குரூப் வேணுமோ எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அவங்க திரும்பி உடனே தேர்வு எழுதலாம். அது முதல்ல அந்த முயற்சி எடுத்துக்கலாம். அவங்க ஆசிரியர்களும் உதவி பண்ணுவாங்க. அந்த பள்ளிகளில் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேர்ச்சி அடையாதவங்க கவலைப்பட தேவையில்லை. தேர்ச்சி அடைஞ்சவங்களை பொறுத்த மட்டும் குறைவாக மதிப்பெண் எடுத்தாங்கன்னா, என்ன மதிப்பெண் வந்திருக்கோ, நீ என்ன தேர்வில் பண்ணி வச்சியோ அது வந்திருக்கு, முதல்ல கொண்டாட ஆரம்பிக்க சொல்லிடுங்க. என்ன மார்க் வந்திருக்கோ கொண்டாடு, இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து இதை தேர்ச்சி பெறாதவங்களில் பிஹேவியர், மேடம்னு சொன்னாங்க, பிஹேவியர், அவங்களுடைய திடீர்னு ஒரு பிஹேவியர் சேஞ்சு எப்படி இப்போ எல்லாருமே அங்கே ஒரு நிபுணர் இருக்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க அல்லது பெற்றோர் இருக்காங்கன்னா, திடீர்னு ஒரு பிஹேவியர் சேஞ்ச் வருது அப்படின்னா அவங்கள ரொம்ப கவனிக்கணும். மற்றவங்களை பற்றி கவலையில் அவங்க லேட்டாக போயிடுவாங்க. கம்மியாக மார்க் எடுத்தாலும் தேர்ச்சி பெறாட்டாலும் அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா எழுதல வந்திருக்குன்னு. ரொம்ப மனசு உள்வாங்கி உணர்ச்சிகரமாக இருக்காங்கன்னா அவங்க திடீர்னு நிறையா சாப்பிட்றாங்க. அவங்க ரொட்டீனான பிஹேவியர்லேருந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அல்லது சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அல்லது திடீர்னு வீட்டு வேலை செய்கிறாங்க. திடீர்னு அவங்க பிஹேவியரில் பெரிய சேஞ்ச் வந்தோன்னா அவங்கள கவனிங்க. கவனிச்சா அவங்க நிச்சயமாக மேம்பட்டுருவாங்க. ரெண்டாவது கேள்விக்கு ஆப்சன்டீஸை பொறுத்த மட்டும் அவங்க இந்த திறன் இல்லாதவங்க தான், வாசிப்பு திறன், எழுது திறன், மெமரி ஸ்கில் இல்லாதவங்க தான் அதிகமாக ஆப்சென்ட் ஆகிறாங்க. ஒரு சில பேருக்கு இயல்பே ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடும். அது ரொம்ப 1% பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு செல்லாமல் இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். மற்றபடி அவங்க திறன் இல்லை, என்னால் நம்பிக்கை இல்லை, அவனால் தேர்ச்சி பெற முடியாது, நான் தொடர்ந்து படிக்க விரும்பலைங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் அந்த மாதிரி ஆயிருப்பாங்க. இதே தான் இந்த 11ஆவதுல தேர்ச்சி அடையலைன்னா 12ஆவதுல வரமாட்டாங்க. தொடர்ந்து படிப்பை தொடர விரும்ப மாட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, படிப்பை தொடர விரும்பலை அப்படிங்கிற செய்தியை சுற்றி இருக்கவங்களுக்கு அடித்து சொல்கிறது தான் ஆப்சன்டிசம் அப்படிங்கிற. அவங்கள அந்த அடிப்படை திறனை கொடுத்து அதுக்கான ஸ்பெஷலாக ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இங்கே இன்டர்வென்ஷன் இருக்குது. பள்ளி செல்லா குழந்தைகளுக்கான ஒரு அவங்களுக்கான இன்டர்வென்ஷன் அவங்கள தொடர்ந்து வாய்ப்பு தருவாங்க. அதன் மூலமாக அவங்கள படிக்க வைக்கலாம். அல்லது அவங்களுக்கு தொடர்ந்து இந்த கல்ச்சர் ஸ்கூலுக்குள்ளே படிக்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு இருக்குது. அவங்க மூலமாக அவங்க வீட்டில் இருந்துகிட்டேவும் படிக்கலாம். ஓகே சார். அதே படிப்பு 10ஆவது 12ஆவது. திரு மாறன் சார், இடைநிற்றலும் ஒரு ரீசனா சார்? இந்த ஆப்சன்டிஸ்க்கு இடைநிற்றலுமே ஒரு ரீசனா? அண்ட் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க? ரெண்டுத்துக்குமே சுருக்கம். இல்லை, தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் நான் சொல்ல முடியும். அதோடு சேர்ந்து அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய வீட்டு சூழ்நிலை மிக முக்கியமான விஷயங்கள், அவருடைய நண்பர்களுடைய சூழ்நிலை மிக முக்கியமான விஷயங்கள், அவருடைய சூழ்நிலை, இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். அதில் என்னென்னா, என் வீட்டு சூழ்நிலையே சரியில்லைன்னாலும் நான் படிக்கணும்னு நினச்சிட்டேன், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிட்டா முடியும். அப்போ செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அங்கே முக்கியமான விஷயங்க. அங்கே யாருன்னா நீ ரியலைஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா, நான் எப்பொழுதுமே மோட்டிவேஷன் பண்ணுறது, நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோம்னாக்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் சரியாக
படிக்கலைங்கிறதால தான் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர் சரியா படிக்கலாம் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர் சரியா படிக்கல தினக்கூலி ஆகிட்டு இருக்காரு. இதே பக்கத்து வீட்டில் ஒழுங்கா படிச்சுட்டு ஸ்கூல் டீச்சர் ஆயிருக்காரு. அவங்க இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வராங்க. அப்போ ஒரு இன்கம் வரத்துக்கும் ஒரு சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வரத்துக்கும் மிக முக்கியமான கருவிங்கிறது வந்து என்னன்னா எஜுகேஷன் தான். இதை வந்து அந்த பையன் வந்து உணரணும். அதை வந்து ஆசிரியர் மிக முக்கியமான ஒரு கருவியா இருக்கலாம், பெற்றோர்கள் மிக முக்கியமான கருவிகள், அதற்கு மேல் அவர்களுடைய நண்பர்கள் மிக முக்கியமான காரணங்கள். இந்த 3 காரணங்களையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அவர் வந்து எம்பவர் பண்ணணும்னு நினைச்சார்னா இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி 30% தான் ரிசல்ட், 40% தான் ரிசல்ட். இன்னைக்கு 90க்கு மேலே வருது அதில். அப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து நல்லா படிக்கிறதோ இல்லை ஒரு மீடியமாக படிச்சுக்கிட்டு, எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான் மினிமம். நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னாலே 10th ஸ்டாண்டர்ட் தான் முக்கியமான விஷயங்கள். ஒரு ஐடிஐ நீங்கள் போன ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் போகணும்னா 10th ஸ்டாண்டர்ட் மிக முக்கியமான விஷயம். இன்னும் நீங்கள் வந்து 10th ஃபெயிலான மாணவர்கள் 8th பாஸ் ஆன மாணவர்களுக்கு ஐடிஐயில் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் அதை கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு இதில் தான் எனக்கு சார் நான் +1 +2 போக விரும்புகிறேன்னா தொழில் சார்ந்த கருவியில் நீங்கள் போங்க, தொழில் சார்ந்த துறையில் நீங்கள் போங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போங்க, ஒரு சர்வீஸ் செக்டர்ஸ் நீங்கள் போங்க, ஒரு ஃபேஷன் டிசைன்ஸ் நீங்கள் போங்க, நிறைய இருக்குது. இங்கே ஃபார்மிங் செக்டர் நீங்கள் போங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கல்வியை வந்து நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் கல்வியை நிறுத்தி விடாதீங்க. ஒரு அட்டெம்ப்ட் இல்லை, 2 அட்டெம்ப்ட் இல்லை, கஜினி முகமது படையெடுத்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம பசங்க. எடுத்து நீங்கள் அதை பாஸ் ஆகிட்டு அடுத்த லெவல் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, நீங்கள் வெற்றி அடையலாம் சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.